Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் அத்தியாயம் 13. வானருக்கு விளையாட்டுப் போட்டிகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் விளையாட்டு நடக்கிறதோ அங்கெல்லாம் ஜெனிஃபரை அழைத்துச் சென்றான். அவன் அருகில் உட்கார்ந்து அவனோடு சேர்ந்து கைத்தட்டி கூச்சல் போட்டு தொண்டை கட்டிக்கொள்ளும் போது ஜெனிஃபருக்கு அது ஒரு தனி ஆனந்தமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சுகமான சோம்பேறித்தனம். இரவு அணிந்திருந்த ட்ரெஸ்ஸை இருவரும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அத்துடனேயே காலை சிற்றுண்டி அருந்துவார்கள். பிறகு தினசரியை புரட்டி கொண்டிருப்பார்கள். நகரத்தின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து சர்ச் மணியோசைகள் ஒலிப்பது அவர்கள் காதில் விழுந்தவாறு இருக்கும். அந்த மணிச்சத்தம் கேட்கும் போதெல்லாம் அருகில் உட்கார்ந்துள்ள வானரை பார்ப்பாள். அவன் ஏதாவது ஒரு குறுக்கெழுத்து போட்டியை போட்டு பார்த்து கொண்டிருப்பான். இறைவா, இப்போது எனக்குள்ள மகிழ்ச்சியை இப்படியே நிலைத்திருக்க பண்ணு என்று ஜெனிஃபர் தன் மனத்துக்குள் ஒரு பிரார்த்தனை செய்து கொள்வாள். இது ஒரு தப்பான வாழ்க்கை என்று அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது. இது நீடிக்க முடியாது என்பதையும் அவள் அறிந்தே இருந்தாள். என்றாலும் இப்படிப்பட்ட ஒரு உல்லாசத்தை, இப்படி ஒரு குதூகலத்தை அவள் இதற்கு முன் ஒருபோதும் அனுபவித்தது கிடையாது. காதலர்களுக்கு என்று ஒரு தனி உலகம் உண்டு. அங்கே எந்த உணர்ச்சியுமே உச்சத்தில் தான் இருப்பது வழக்கம். ஜெனிஃபருக்கும் அப்படித்தான் இருந்தது. இப்போதுள்ள சந்தோஷத்துக்கு விலையாக பிற்பாடு எந்த துன்பம் அனுபவித்தாலும் பரவாயில்லை என்று எண்ணினாள். துன்பம் வரத்தான் போகிறது என்று அவளுக்கு தெரியும். பயங்கரமான விலை கொடுக்கத்தான் போகிறோம் என்று அவள் உணர்ந்திருந்தாள். என்றாலும் வானரின் மீதுள்ள காதலை துறக்க அவள் தயாராயில்லை. முன்னெல்லாம் நேரம் என்பது மணிகளாக இருந்தது. இத்தனை மணி நேரம் இன்ன கட்சிக்காரரை பார்க்கப் போகிறோம், இன்ன மணிக்கு இன்ன வேலையை கவனிக்க வேண்டும் என்று கணக்கிடுவாள். இப்போதோ எல்லாம் நிமிட கணக்கு தான். வானருடன் கழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமாக தெரிந்தது. அவனுடன் சேர்ந்திருக்கும் போதும் அவனை பற்றியே எண்ணினாள். அவனை பிரிந்திருக்கும் போதும் அவனை பற்றியே எண்ணினாள். தான் ஒரு குடும்ப தலைவியாக இருக்க முடியும் என்று அவள் நினைத்து பார்த்ததே கிடையாது. வானருக்காக எத்தனை வீட்டு வேலைகளை அவள் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறாள். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு சமையல் செய்கிறாள். அவனுக்காக வீட்டை சுத்தம் செய்கிறாள். மறுநாள் அவன் அணிய வேண்டிய உடைகளை தயாராக எடுத்து வைக்கிறாள். அவனுடைய சின்ன சின்ன தேவைகளை ஆசையுடன் கவனிக்கிறாள். பெரும்பாலான இரவுகள் ஜெனிஃபரின் வீட்டில்தான் வானர் தங்கினான். அவன் பக்கத்தில் படுத்துக்கொண்டு அவன் சிறிது சிறிதாக தூக்கத்தில் ஆழ்வதை கவனித்த வண்ணம் எத்தனை நேரம் விழித்திருக்க முடியுமோ அத்தனை நேரம் விழித்திருந்தாள். அவனுடன் சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்தது. இந்த வினாடிகளை எங்கே இழந்து விடுவோமோ என்று நடுங்கினாள். இமைகளை திறந்து வைத்திருப்பது இனிமேல் முடியவே முடியாது என்ற அளவுக்கு தூக்கம் கண்ணை அழுத்தும் போது அவனுடைய கைகளுக்குள் சுருண்டு பதுங்கிக் கொள்வாள். பத்திரமாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு தூங்கி போவாள். வானரின் ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு வீட்டுக்குள் வளைய வருவது அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது. இரவு வேளைகளில் அவனுடைய பைஜாமாவை மாட்டிக்கொள்வாள். காலையில் அவன் முன்னதாக எழுந்து சென்று விட்டால் படுக்கையில் அவன் படுத்திருந்த இடத்துக்கு நகர்ந்து கொண்டு அவனுடைய கதகதப்பான மனத்தை நுகர்ந்து மகிழ்வாள். பாப்புலரான காதல் பாட்டுகளை கேட்கும் போதெல்லாம் அது தனக்கும் வானருக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்தது அவளுக்கு. மலிவு ரகமான பாட்டுக்கு கூட மகத்தான சக்தி உண்டு என்று யாரோ சொன்னார்களே, எவ்வளவு உண்மை! தங்களுக்குள் உடலால் ஏற்பட்டுள்ள கவர்ச்சி நாளாக நாளாக தேய்ந்து விடும் என்று ஜெனிஃபர் முதல் நினைத்திருந்தால் மாறாக நாளுக்கு நாள் அது வலுப்பட்டு கொண்டிருந்தது. எந்த மனிதருடனும் பேசியிராத விஷயங்களையெல்லாம் வானருடன் அவள் பேசினாள். தனக்கும் வானருக்கும் குறுக்கே எந்த திரையும் இருப்பதை அவள் விரும்பவில்லை. எந்த முகமுடியையும் மாட்டிக்கொள்ள அவளுக்கு பிடிக்கவில்லை. நிர்வாணமான ஜெனிஃபராக இருக்கவே அவள் ஆசைப்பட்டாள். ஒவ்வொரு நாளும் அவன் மீது அவள் கொண்டிருந்த காதல் வளர்ந்து கொண்டே போயிற்று. ஆனால் இந்த நிலைமை விரைவில் ஒரு நாள் முடிந்துவிடும் என்பதை அறிந்திருந்தாள். அதனால்தான் வானருக்கு பிடித்த ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் காஃபியை வாங்கும்போது கூட ஒவ்வொரு தடவையும் ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்கினாள். பலவிதமான அச்சங்கள் அவள் உள்ளத்தை பிராண்டின. வெளியே போகும்போது அவனுக்கு ஏதாவது விபத்து நேர்ந்துவிடும் என்று பயந்தாள். பேப்பரை பார்த்து கொண்டிருப்போம், அந்த செய்தி கண்ணில் படும். டெலிவிஷன் பார்த்து கொண்டிருப்போம், அந்த செய்தியை சொல்வார்கள். இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டாள். ஆனால் தன் அச்சங்களை பற்றி வானரிடம் சொன்னதே இல்லை. சாயந்தரம் அவன் வருவதற்கு நேரமாகும் என்றால் வானர் அவளுக்கு ஒரு குறிப்பு எழுதி வைப்பது வழக்கம். ஆனால் அவள் சிறிதும் எதிர்பாராத இடத்தில் அதை வைப்பாள். ரொட்டி வைத்திருக்கும் பாத்திரத்தில், ஃப்ரிட்ஜில், அவளுடைய செருப்புக்குள் இப்படி வைத்திருப்பாள். அந்த குறிப்புகளை பார்க்கும்போது ஜெனிஃபருக்கு ஒரே வேடிக்கையாக இருக்கும். அவைகளை எல்லாம் பத்திரமாக சேமித்து வைத்தாள். வானரும் அவளும் சேர்ந்திருக்கும் நாட்கள் ஒரு புறம் முடிவை நெருங்க நெருங்க இன்னொரு புறம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போயிற்று. இறுதியில் வானரின் மனைவி மேரி ஊரிலிருந்து திரும்பும் நாளும் நெருங்கிவிட்டது. விடிந்தால் அவள் வந்து விடுவாள். இரவு ஜெனிஃபரின் வீட்டில் ஜெனிஃபரும் வானரும் சேர்ந்து உணவருந்தினார்கள், பாட்டு கேட்டார்கள். இரவு முழுவதும் அவனை தன் கைகளுக்குள் அணைத்தபடி விழித்தவாறே படுத்திருந்தாள் ஜெனிஃபர். இருவரும் கூட்டாக அனுபவித்த மகிழ்ச்சிகளை அவள் உள்ளம் எண்ணமிட்டு கொண்டிருந்தது. ஆனால் மறுநாள் காலை சிற்றுண்டியின் போது வானர்
என வேண்டுமானும் நேரட்டும் ஜெனிஃபர், ஒன்று சொல்கிறேன். நான் உண்மையாக காதலித்த ஒரே பெண் நீதான், நீ ஒருத்திதான் என்று சொன்னபோது தான் பிரியும் நேரம் வந்துவிட்ட போதுதான் அவளுக்கு உள்ளம் வலித்தது. வலிக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருந்தது, வேலை. அலுவல்களில் தன்னை முற்ற முழுக்க மூழ்கடித்துக் கொண்டாள் ஜெனிஃபர். சிந்திப்பதற்கே நேரம் இல்லாதபடி செய்து கொண்டாள். பத்திரிகைகளுக்கு இப்போது அவளை பற்றிய செய்திகள் அல்வா துண்டு. நீதிமன்றங்களில் அவள் அடையும் வெற்றிகளை பத்திரிகைகள் பத்தியாக வெளியிட்டன. அவளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு கட்சிக்காரர்கள் வந்தார்கள். கிரிமினல் வழக்குகளில் மட்டும் அவளுக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. என்றாலும் துப்புரையும் நிபுணர் கெனத் எடுத்து சொன்னதன் பேரில் எல்லா வகையான வழக்குகளையும் ஏற்றுக்கொண்டாள். ஜெனிஃபரின் வேதனைகளை மறப்பதற்கு நீதிமன்றத்தை தான் அவள் தஞ்சமடைந்தாள். ஒவ்வொரு வழக்கும் ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தது. அந்த விளையாட்டுக்கு திட்டவட்டமான விதிகள் இருந்தன. அதற்கு உட்பட்டு விளையாட வேண்டும். எவன் சிறந்து விளையாட்டு வீரனோ அவன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெறும் ஆட்டக்காரியாக இருக்கவே ஜெனிஃபர் விரும்பினாள். ஒரு வழக்கின் மொத்த போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மட்டுமல்லாமல் வழக்கு நடக்கும்போது அன்றாடம் என்னென்ன உத்தியை கையாள வேண்டும் என்பதையும் ஜெனிஃபர் தெரிந்து வைத்திருந்தாள். பெரும்பாலான தீர்ப்புகள் வழக்கு ஆரம்பமாகும் முன்னரே வழங்கப்பட்டு விடுகின்றன என்பதற்கு ஏற்ப அவள் முன்கூட்டியே தகுந்த ஆயத்தங்கள் செய்து கொள்வாள். விசாரணைகள் மாலை 4 மணிக்கு முடிவடைவது வழக்கம். எந்த சாட்சியையாவது பிற்பகலில் குறுக்கு விசாரணை செய்ய நேரிட்டால் முதலில் சாதாரண கேள்விகளை கேட்டு நேரத்தை இழுத்தடிப்பாள். 4 மணிக்கு சில நிமிடங்கள் இருக்கும்போது சாட்சியின் மண்டையில் அடிக்கிற மாதிரி வலுவான கேள்விகளை கேட்பாள். ஜூரர்கள் வீடு திரும்பும்போது அந்த கேள்விகளும் பதில்களும் பசுமரத்தாணி போல் அவர்கள் மனத்தில் பதிந்திருக்கும். இரவு அதையே நினைத்து கொண்டிருப்பார்கள். மறுநாள் காலை கோர்ட்டுக்கு வரும்போது அதுதான் அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். சாட்சி எப்படி நிற்கிறான், கைகாலை எப்படி வைத்துக் கொள்கிறான் என்பதை கொண்டு அவனை பற்றி ஊகித்துக் கொள்வாள். மோவாயை தடவிக்கொண்டாலோ, உதட்டை இறுக்கி கொண்டாலோ, தலையை தடவிக்கொண்டாலோ, காதை இழுத்து கொண்டாலோ, வாயை கையால் அடிக்கடி மூடிக்கொண்டாலோ அவன் பொய் சொல்கிறான் என்பதை தெரிந்து கொள்வாள். பிறகு அவனுக்கு தகுந்த வலை விரித்து சிக்க வைத்து விடுவாள். தொடரும்.